Hi students, welcome to Vallalar Metric Higher Secondary School, Kollukarankottai. I am Arik Raj, physics teacher. Today we are going to discuss about magnetic effects of current. The introduction of the magnetism we already discussed. H.C. Oersted, that is Hans Christian Oersted, என்ன சொன்னார்னா current carrying wire is associated with a magnetic field. அதை experimentally prove பண்றாரு Oersted. After the Oersted experiment, electricity and magnetism are not independent, they are interdependent. அதாவது எலக்ட்ரிசிட்டியும் மேக்னட்டிசமும் பிஃபோர் 19th century வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ்ன்னு எல்லாருமே நினைச்சாங்க. பட் ஆஃப்டர் த எக்ஸ்பெரிமெண்ட் பை Oersted, the current carrying wire associated with the magnetic field confirms that electricity and magnetism are dependent, so that they are commonly called electromagnetism அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை தான் நம்ம ஒன்ஸ் அகெயின் இங்கே எக்ஸ்பெரிமெண்ட்லேயே நம்ம பார்க்குறோம். ஹியர் த ப்ரெஸ் டைப் கீ இவர் வயரோட கனெக்ட் பண்ணிருக்கிறாங்க. த்ரூ த பேட்ரி we can produce electricity through the wire. இந்த வயர் வழியாக கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா பாஸ் பண்ணோம்னாக்க நம்மளுக்கு magnetic field produced ஆகுது. So that the compass needle placed nearer to the current carrying wire will show some deflection. The first diagramல பாருங்க, key is open. Now you see there is no deflection produced in the compass needle. Compass needle shows north and south deflection. ஏன்னா magnetic field எப்பவுமே north southல தான் deflection இருக்கும். அதே மாதிரி இந்த compass needle north and southல deflection காட்டுது. If the key is closed, அப்போ இந்த வயர் வழியாக கரண்ட் பாஸ் ஆகும். so that magnetic field will be produced around the current carrying conductor. The magnetic needle placed nearer to the current carrying wire will show the deflection. இதில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா magnetic needle கரண்ட்டை பொறுத்து magnetic field பொறுத்து மட்டும்தான் deflection காட்டும். அப்போ when the magnetic needle brought nearer to the current carrying wire, we observe the deflection produced on the compass needle. So from this observation we came to know that current carrying wire is associated with a magnetic field. This was experimentally confirmed by Oersted. Okay, next அவர் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு என்ன எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இங்க பார்க்குறோம். You see the this one is a current carrying conductor which is connected to a battery. Okay, அப்போ ஒரு பேட்டரியோட நம்ம இதை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க இது வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகுது. இந்த ரெட் கலர் லைன் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இப்போ இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரை சுற்றி நீங்கள் பார்க்குறீங்க, ப்ளூ கலர் ரிங்ஸ் போட்டுக்கிறாங்கல்ல, இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். ஓகேவா? இதனுடைய டிஸ்டன்ஸ் இந்த வயர்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா இதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வில் பி டிக்ரீசஸ். அட் த சேம் டைம் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த வயர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஆல்சோ வில் கெட்ஸ் இன்க்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸில் போட்டிருக்கிறாங்க. அது எப்படி சார் நம்ம கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம த டிபெண்டிங் அப்பான் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இதை வச்சு தான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் சொல்லலாம். அடுத்தது கரண்ட்டினுடைய மேக்னிடியூட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டென்சிட்டி ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது நான் உங்கள்கிட்ட சொன்னேன் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும்னு. இங்கே பாருங்கள், as the distance increase, அதாவது ஆர் ஃப்ரம் த கண்டக்டர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்த நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராம்லேயே ஒன்ஸ் அகைன் நீங்கள் பாருங்கள், இது என்ன சார்னா நம்ம அயன் ஃபில்லிங்ஸ், அதாவது இரும்பு துருள்களை நம்ம ஒரு கார்டு போர்டில் அப்படியே த்ரோ பண்ணிவிட்டு இது வழியாக ஒரு கண்டக்டரை பாஸ் பண்ணுறோம். யூ ஜென்ட்லி டேப் த கார்டு போர்டு. இந்த கார்டு போர்டை ஜஸ்ட் தட்டினீங்கன்னா போதும், அதில் இருக்கக்கூடிய அயன் ஃபில்லிங்ஸ் ஃபார்ம்ஸ் த கான்சென்ட்ரிக் சர்க்கிளை ஃபார்ம் பண்ணுறதை நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? அப்போ ஒரு கரண்ட் கண்டக்டரை சுற்றி என்ன ஃபீல்டு இருக்குது? மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு சர்க்குலர் காயில் எடுத்துக்கிறோம் which is connected to the battery. அப்போ இதுலேருந்து கரண்ட் பாஸ் ஆகுது.
ஸோ தட் இதில் இந்த சர்க்குலர் காயில் எடுத்து நம்ம ஒரு கார்ட்போர்டில் 2 ஹோல் கிரியேட் பண்ணி ஏபின்னு அது வழியாக ஒரு ஹோல் வழியாக பாஸ் பண்ணி இன்னொரு ஹோல் வழியாக வெளியில் எடுத்து ரெண்டுத்தையும் டெர்மினல் எடுத்து போய் பேட்டரியினுடைய ப்ளஸ் மைனஸில் கனெக்ட் பண்ணுறோம் த்ரூ த கீ அண்ட் ரியோஸ்டாட். இப்போ இந்த கீ இஸ் க்ளோஸ்ட், இந்த கீயை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இது வழியாக நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு கண்டக்டரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்ட் ஆகுது. அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னாக்க இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அதேமாரி இந்த ஏவுக்கும் பக்கத்துலேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆயிருக்கு, பிக்கு பக்கத்துலேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இங்கே நம்மளுக்கு கிளாக் வைஸில் போதா ஆன்டி கிளாக் வைஸில் போதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பியில் கிளாக் வைஸில் போகுது, ஏல வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகுது. இதில் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இன்வர்டாக இருந்ததுன்னா அது கிளாக் வைஸு, டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் அவுட்வர்டாக இருந்ததுன்னா அது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை வச்சு டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்மளுடைய கையில் ரைட் ஹேண்டில் ஒரு ஸ்ட்ரைட் கரண்ட் கேரியிங் கண்டக்டரை நம்ம ஹோல்டு பண்ணிக்கிறோம். இப்போ இதில் நீங்களே பார்க்குறீங்க கரண்ட்டோட டைரக்ஷன் டவுன்லேருந்து அப்போர்டுக்கு மூவ் ஆகுது. தட் இஸ் நோன் பை த எக்ஸ்டெண்டட் தம்ப். தம்ப் வந்து எதை பாயிண்ட் அவுட் பண்ணுதோ அதுதான் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். அப்போ தம்ப் வந்து அப்போர்டில் இருக்கிறதுனால கரண்டோட டைரக்ஷன் அப்போர்டு. இந்த கர்லிங் ஃபிங்கர்ஸ் எப்படின்னா சார்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்ட் அரவுண்ட் த கண்டக்டர். இதுதான் ரைட் ஹேண்டு தம்ப் ரூல். ஓகேவா? அடுத்தது இங்கே நீங்கள் பார்க்குறீங்க கார்க்கு ஸ்க்ரூ ரூல். கார்க்கு ஸ்க்ரூ ரூலில் நம்ம என்ன சார் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு காருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரூவை மேக்னெட்டிக் ஃபீல்டில் ரொட்டேட் பண்ணுறப்ப கரண்ட்டினோட டைரக்ஷனை பொறுத்து த ஸ்க்ரூ வில் அட்வான்சஸ். அதாவது கரண்ட்டோட டைரக்ஷனில் இந்த ஸ்க்ரூ என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும். தட் வில் கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதுதான் மேக்ஸ்வெல் ரைட் ஹேண்ட் கார்க்கு ஸ்க்ரூ ரூல். அடுத்தது நம்ம இங்கே ஒரு ஸ்மால் ப்ராப்ளம் கொடுத்துருக்குறாங்க. டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. டாட்டர் லைன்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இது ஒரு கண்டக்டருக்கு எய்தர் சைடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க டாட் அண்ட் கிராஸ் லைன்ஸ் இருக்குது. டாட்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு மூவிங் அவுட் ஆஃப் த பேப்பர், இது வந்து மூவிங் இன்டு த பேப்பர். அதாவது கண்டக்டரை விட்டு இது வெளியில் போகுது, இது கண்டக்டருக்கு உள்ளார வருது. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நம்மளுடைய கையில் இந்த கண்டக்டரை ஹோல்டு பண்ணுற மாதிரி பார்க்குறோம். எக்ஸ்டெண்டட் தம்ப் அப்போர்டில் இருக்குது. இந்த கர்லிங் ஃபிங்கர்ஸ் இங்கே நம்ம பார்க்குறோம். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரைட் டு லெஃப்ட் இப்படி தானே வருது. அப்போ இது வந்து இன்வேர்டு, இது வந்து அவுட்வேர்டு. அப்போ அதே மாதிரி தான் இங்கே பார்க்குறோம் ரைட் டு லெஃப்ட் இப்படி வருது. அப்போ இது வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா கர்லிங் ஃபிங்கர்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. தம்ப் வந்து அப்வேர்டில் இருக்கிறதுனால டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் அப்வேர்டு அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.